சொத்து பூர்வீக சொத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வாரிசு, அந்த வாரிசு தான் தன்னுடைய அப்பா, தன்னுடைய தாத்தா, தன்னுடைய மகன், தன்னுடைய மகன்கள், பேத்தி பிதிரனை எல்லாத்துக்கும் போய் சேர்ந்து நினைப்பாங்க. ஆனால் அந்த பூர்வீக சொத்தை அதிகமாக ஒரு சில பேர் அடையிறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க. அப்படி அந்த பூர்வீக சொத்தத்தில் தனக்கு உண்டான பாகத்தை பிரித்து அது கைக்கு கிடைக்கிற வரைக்கும் பல விதத்தில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி அந்த பிரச்சனை மூலிமா அந்த இடத்த மீட்டு அவங்க போய் அதில் உட்காந்து அவங்க வாழ்க்கை முறை வாழ்ந்தாலுமே அந்த அந்த பூர்வீகத்தோட அமைப்பு அவங்கள வாழ விடாது, வளர விடாது. ஏன்னா அது 3 தலைக்கட்டு 5 தலைக்கட்டு சார்ந்த ஒரு 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 பாவ பிணைப்பாக உள்ள ஒரு சொத்தாக இருக்கும். அந்த சொத்தில் நிறையா விதமான உயிர் சேதங்கள், நிறையா விதமான பாவ கருமங்கள் நடந்திருக்கும். அதை மீறி அவங்க அந்த சொத்தை தன்னுடைய சார்ந்த சகோதரிகளுக்கு முழுமையாக தரவிடாமல் ஒருத்தர் மட்டும் அடைகிறதோ அல்லது பல பேர் விலைக்கு விட்டு ஒருத்தர் மட்டும் அதை சொந்தம் கொண்டாடுறதோ இந்த மாதிரி இருந்து அவங்க பலவிதமான அந்த கருமாவை சுமந்து அந்த இடத்துல உட்காந்தா அவங்களால ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பூர்வீக சார்ந்த சொத்து விஷயத்தில் அதிகமான பாதிப்பு அடையக்கூடிய ராசிகள், அதே மாதிரி பூர்வீக சொத்து விஷயத்தை வச்சு அதிகமாக வாழ்க்கையில் முன்னேற முடியாத ராசிகள்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, கும்ப ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்க. இந்த ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அதிகமான பூர்வீக சார்ந்த சொத்து முறையில் அவங்கள நிம்மதியாக அதை வச்சு அவங்களால பொழைக்க முடியாது. சரிங்களா? அதான் அந்த தாக்கம் எதனால் வருது, எப்படி வருது, அதுக்கு உண்டான என்ன அவங்களுடைய நிலைமை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அந்த ஜாதகம்சத்தில் பூர்வ சம்மந்தப்பட்ட சொத்து முறையோ பூர்வீக சார்ந்த மன அமைப்புலையோ அவங்க இருந்தால் அவங்களுக்கு எந்த மாதிரி தாக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்கவுங்க நேரத்தை பார்த்து அதுக்கு உண்டான நேரங்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இடம் மாறிக்கிறதோ அல்லது பூர்வீகத்திலிருந்து அந்த பூர்வீக சார்ந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதோ, அதே மாதிரி குலதெய்வத்துடைய அருள் மூலிமா அந்த 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 இடத்துக்கு நல்ல விதமான ஒரு நேரங்காலத்தை உருவாக்கி அதன் மூலிமா வாழ்க்கை வாழ்கிறதோ, இந்த மாதிரி அவங்கவுங்க சார்ந்த பூர்வீக சார்ந்த பிரச்சனைகளுடைய சொத்து மனையோ அல்லது பூர்வீக சார்ந்த வீட்டோட அமைப்பு பற்றியோ தெரிஞ்சுக்கிறது சர்வ சிறந்தது. சரிங்களா? இதை பற்றி உங்களுக்கு உண்டான எல்லா விவரங்களும் வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, நீங்கள் உங்கள் பிறந்த நேரத்தையோ உங்கள் பிறந்த ஜாதகத்தையோ எனக்கு அனுப்புங்க. அதில் உங்களுடைய பூர்வீக சம்பந்தப்பட்டுடைய சுபயோகத்தை பற்றியும் உங்கள் பூர்வீக உடைய மன அமைப்பினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தடங்களையும் குறைகளையும் உங்களுக்கு துல்லியமாக விவரித்து சொல்லப்படும். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்களா எனக்கு நீங்கள் கால் செய்யுங்க. உங்கள் பிறந்த வருஷத்தை உங்கள் ஜாதகத்தை எனக்கு நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான பலன்கள் துல்லியமாக சொல்லப்படும். ஏன்னா ஒரு பூர்வீக சொத்துங்கிறது ரொம்ப ஒரு குலதெய்வத்து கோயிலுக்கு சமமானு சொல்லுவாங்க. அந்த பூர்வீக சொத்தை அடையிறதுக்கு பல பேர் பல பிரச்சனைகளாக எதிர்நோக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பேர் அந்த பூர்வீக சொத்தை அதுக்கப்புறம் புது வகையான பிரச்சனை நிறையா அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ இதுலேருந்து அவங்க எப்படி மீள்றது, அதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன செய்கிறது, அதுக்கு உண்டான அந்த குறையை எப்படி நீக்கிக்கிறது, அதே மாதிரி அதுக்கு உண்டான பிராயசித்தம் எப்படி அவங்க தேடிக்கிறது, என்ன செய்யலாம், எது செய்யலாம், எப்படி செய்யலாம், எந்தெந்த தெய்வத்துக்கு வழிபாடு செய்யலாம், அதுக்கு என்னென்ன முறைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் நேரத்தை தெரிஞ்சுக்கிறது சர்வ சிறந்தது. மேலும் இதை பற்றி உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு நினச்சிங்களா எனக்கு கால் செய்யுங்க. உங்களுடைய ஜாதகத்தையோ அல்லது உங்கள் பிறந்த வருஷத்தையோ எனக்கு அனுப்புங்க. அதுக்கு உண்டான எல்லா முறைகளும் தெளிவாக சொல்லப்படும். நன்றி.